அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய தினம் நமக்கு அற்புதமான ஒரு நாள் அமைஞ்சிருக்குது. அதுவும் நாளை காலை வரக்கூடிய அந்த நேரம் மிக மிக சக்தி வாய்ந்ததாகவே அமைஞ்சிருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விருப்பங்களுக்காக நிறைய வழிபாடு செஞ்சுருப்பீங்க, பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்க. அது ஒரு சிலருக்கு பலன் கிடச்சிரும், ஒரு சிலர்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ம வினைகளின் காரணமாக லேட் ஆகிட்டே போகும். அப்படி லேட் ஆகிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பரிகாரமெல்லாம் போய் இதெல்லாம் நடக்காது, பழிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான நிலைக்கு போயிடுவீங்க. ஆனால் இது நம்ம முற்பிறவியில் செஞ்ச கர்ம வினையின் காரணமாக தான் நமக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறது உணர மாட்டீங்க. சரி, எது எப்படியா இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த ஒரு மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட செய்யலாம். ஆக்சுவலாக சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா காலையிலேயே இந்த நேரம் வரதுனால நீங்கள் உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி தான் இதை செய்கிற மாதிரி வரும். சரி, அப்படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை டிசம்பர் மாதத்தின் 20ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 5ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள், அனுமந்தர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்குன்னே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுவும் இது பார்த்திங்கன்னா தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்த காலம். அப்போ நம்ம இந்த மாதத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த நாளில், அதுவும் நான் இப்போ சொல்ல போகிற நேரத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயம். சரி, இது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை நமக்கு காலையில் 6:54 இருந்து காலை 8:54, அதாவது 6:54 8:54 இந்த 2 மணி நேரமுமே பார்த்திங்கன்னா காரிய சித்தி நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 மணி நேரத்தில் மக்களாகிய நாம் என்ன கேட்டாலும் அதை பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருமே கட்டாயம் நிறைவேற்றி தருவாங்க. இந்த சமயத்தில் மார்வாடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2 மணி நேரமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு அங்கேயே உட்காந்து தங்களுடைய கோரிக்கையை ஒரு மனதாக முன் வைப்பாங்க. ஏன்னா இந்த 2 மணி நேரத்துலையும் சக்தி வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது 5 நொடிகள் தான். அது எதுன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் 2 மணி நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறது. அப்படி அவங்க வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுது. பொதுவாக அவங்க பணவரவுக்காக தான் இந்த டைமிங்கை யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க ஓரளவுக்கு எல்லாருமே நல்லாவே ரிச்சாக தான் இருப்பாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் இந்த 2 மணி நேரமும் தீபம் ஏற்றி வச்சு பூஜையிலே உட்காந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணலாம். இல்லைங்க, அந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் ஃப்ரீ இல்லை, ஏன்னா நாளைக்கு குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், நாங்கள் ஆஃபீஸ் போகணும், இப்படியெல்லாம் உட்காந்து ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இதை செய்யறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய ஒரு பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சில்வரோ பிளாஸ்டிக்கோ பீங்கானோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் குடிக்கக்கூடிய தண்ணீர் 1 டம்ளரு. இப்போ பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க, பாட்டில்லையே கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பேனா, இந்த தண்ணி, இது 2 தான் நமக்கு தேவை. இப்போ நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளார, அதாவது 6:54 6:54 8:54 ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த சோடசக்கலை நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு 15 நாளைக்கு ஒரு முறை வரும். அப்போ நமக்கு 15 நாளுக்குள்ளே என்ன எமர்ஜென்சி, ஒரு வேலை கிடைக்கணுமா, இல்லை ஒரு பணம் ஒரு 40 லட்சம் இருந்தால் நம்ம அந்த கடன் அடைச்சிடலாமா, எது ரொம்ப எமர்ஜென்சி நியர்பையாக இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். நிறைய கேட்கக்கூடாது, ஏதோ ஒன்று தான் கேட்கணும். இப்போ பணம்னே வச்சுக்கலாமே, நான் சொன்ன மாதிரி 40 லட்சம்னு வச்சுக்கலாம். இப்போ 40 லட்சம் பணம் உங்களுக்கு ஒரு 15 நாளைக்குள்ளார ஏதாவது ஒரு வழியில் கிடைக்கணும். இதுதான் உங்களுடைய இன்டென்ஷன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அமைதியாக உட்காந்துக்கோங்க. கிழக்கு அல்லது வடக்கு, ஈஸ்ட் அல்லது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க.
உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேனா இருக்குது பாருங்கள், இந்த பேனாவை எடுத்துகிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளே பெருமாளுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய 1176ங்கிற நம்பரை வந்து எழுதுங்க. இது வந்து மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர். இந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம என்ன கேட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்தது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பெருமாளுக்குரிய இந்த கிழமையில தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். அப்போ அதிகப்படியான பலன் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 1176 அப்படின்னு எழுதிட்டிங்க இல்லையா? இப்போ உங்களுடைய விருப்பத்தை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. பணமா வேலையா எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. கீழே வந்து பணம்னு எழுதுனவங்க 520 அப்படின்னு சொல்லி நம்பர் எழுதிக்கோங்க. 520 இது பார்த்திங்கன்னா கூரையை பிச்சுக்கிட்டு நமக்கு பணத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. பணம் தவிர மற்றது ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பர் மென்ஷன் பண்ண வேண்டாம். 1176 எழுதிட்டு கீழே அந்த விருப்பத்தை மட்டும் நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க. பணம் எழுதினவங்க மட்டும் 520 வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பணம்னு எழுதினவங்க இன்னொரு விஷயத்தையும் பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணீர் வச்சுருக்கிறோம் இல்லையா நம்ம முன்னாடி, அந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பில், அதாவது தண்ணிக்குள்ளே விரல விடாமல் தண்ணியினுடைய மேற்பரப்பில் கொஞ்சம் இடைவெளி விட்டு 520 அப்படின்னு நம்ம கையில் எழுதணும் பாருங்கள், அதே நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். 40 லட்சம்னு இப்போ கணக்கு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 40 லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி, 40 லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி, இந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லைன்னா 40 லட்சம் பணம் வேண்டும், 40 லட்சம் பணம் வேண்டும், இந்த மாதிரி வந்து கூட நீங்கள் சொல்லலாம். எத்தனை முறை வேணுமானாலும் சொல்லலாம். சொல்லி முடிச்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நிஜமாகவே 40 லட்சம் பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க. அதாவது யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டீங்க, அல்லது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்க, எமர்ஜென்சியாக இருந்துச்சு, இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க. இப்போது பணம் தவிர வேறு ஏதாவது கோரிக்கை முன் வச்சுருந்தீங்கும்போது நீங்கள் அந்த கோரிக்கை நடந்துருச்சுங்கிற மாதிரி வாய் விட்டும் சொல்லலாம், இல்லைன்னா அது நடக்க வேண்டும்னு நீங்கள் சொல்லலாம். அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணலாம். அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பேனாவும் ஒரு டம்ளர் தண்ணீரும் இருந்தால் போதும். இந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போல் வந்துட்டு தண்ணீரில் பணம்னு எழுதுறவங்க மட்டும் அந்த நம்பரை எழுதுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, நடந்துட்ட மாதிரி விசுவலைஸ் பண்ணுறீங்க, குடிக்கிறீங்க. இவ்வளவு தான். இதை செய்யறதுக்கு நமக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த காலம்னு வேறு சொல்லியாச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த முறை மிஸ் ஆகாது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.